படம் கேரளா சைடில் நேச்சுரலாக அழகாக கொடுத்துருக்காங்க. படத்தை வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் கேரளா ட்ரிப்பு போகணுன்னா தனியாக போகாதீங்க, கேங்கோட போங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட இந்த ஹனிமூனில் அலோன் ட்ரிப்பாக போவீங்களா அவங்களுக்கான படம் தான். ஸோ எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு தான் சொல்லுவேன். அவேர்னஸ்னால் கேர்ள்ஸை விட பாய்ஸை விட கேர்ள்ஸ் வலிமையாக இருந்தவங்க. ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணுக்கான ஸ்டண்ட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. கொடுத்துருக்க 3 சாங்ஸுமே தரமாக இருக்குது. சாங்ஸ்க்காகவே படம் பார்க்கலாம். நேச்சுரலாக கேரளாவை பார்க்கணுன்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். இல்லை, இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு பேக்ட்ராப்பில் ஒரு த்ரில்லர் இது. அது ஓகே. அது லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா கிறிஸ்பாக இருக்குது. அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லராக நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஓகே. ஒரு 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 மீட்டரில் அது போயிட்டுருக்கு. அது ரொம்ப லேகுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப விறுவிறுப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓகே. மெசேஜ் இல்லை, ஜஸ்ட் ஒரு த்ரில்லர் இது, அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு த்ரில்லராக கூட நம்ம ஒரு ஃபாரஸ்ட் பேக்ட்ராப்பில் ஒரு த்ரில்லர். ஸோ நிறைய படம் பார்த்துருப்போம் நம்ம ஃபாரஸ்ட் பேக்ட்ராப்பில். அந்த மாதிரி ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் த்ரில்லர், அவ்வளோதான். மியூசிக் அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ட்ராவல் ஆகி போகுது. ஏன்னா இது வந்து ஒரு த்ரில்லருங்கிற போது நீங்கள் மியூசிக் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, சாங்ஸாக எதிர்பார்க்க முடியாது. அந்த சுச்சுவேஷனில் ட்ராக்ஸாக தான் இருக்கும். அது அந்த மூடு செட் பண்ணுறதுக்காக அது போயிட்டுருக்கு. நல்லா இருக்கு. லீச் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் வந்து ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவம் தான். காட்டுக்குள்ளே 2 பேர் போகிறாங்க. அங்கே போய் என்ன நடக்குது அதுதான் சம்பவமாக எடுத்திருக்காங்க. எல்லா படத்தில் கேமரா விஷுவல்ஸாக நல்லா சூப்பராக அழகாக காட்டியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. படத்தில் ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 பாட்டில் வந்து 2 பாட் நல்லா சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு கப்புள்ஸ் வந்து போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே போய் எப்படி வெளியே வராங்க அதுதான் படத்தோட கதையாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்தது. அவ்வளோதான். நடித்தவங்க ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு பொண்ணு வேறு ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருந்தாங்க. அவங்கள டெரர் லுக்கில் காட்டிகிட்டே இருந்தாங்க. அவங்க நல்லா அவங்க ஃபைட்டில் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் ஹீரோயினே ஃபைட் பண்ணியிருந்தது. படத்தில் நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் அதுதான் அவ்வளோ போய் அடி குத்து தான் இருந்தது. அந்த படத்தில் ஒரு வில்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குண்டா ஒருத்தர் இருப்பார். அவர் இது நல்லா ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அந்த நெகட்டிவ் ரோல் பண்ண அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு தனியாக ஒரு ஜோடி இந்த மாதிரி மலைப்பாங்கான ரிசார்ட்டுக்கெலாம் தனியாக போகக்கூடாது. அங்கே நல்லவங்க மாதிரியே உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க. அவங்க எப்போ மிருகமாக மாறுவாங்கங்கிறது தெரியாது. அந்த மிருகங்களை எப்படி ஒரு டாக்டரும் ஒரு ஜோடியும் பழி வாங்குறாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு என்ன மெசேஜ்னால், காட்டுவாசிக்கு கூட மனசு இருக்குது. வீரப்பன் மாதிரி ஒரு காட்டுவாசி குதிரையோடு இருக்கார் படத்தில். அவருக்கு கூட மனசு இருக்குது. ஆனால் நம்மளை மாதிரி மனிதர்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்தா மனசு எப்படி மானங்கட்டு போகுது, ஆண் துணை அருகில் இல்லாதப்போ எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறோங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்க படம். மியூசிக் மிரட்டி இருக்குது. கேமரா வேறு லெவலில் இருக்குது. உண்மையாகவே லிச் இந்த மாதிரி படங்களை கொண்டாடணும். ஆனால் இந்த படத்துக்கு வந்து 1 தேட்டரோ 2 தேட்டரோ தான் சிட்டியில் கிடச்சிருக்குது. ஸோ நல்லாயிருக்கு லிச். மொத்தமே 1.5 hour தான். உண்மையாகவே 1.5 hour ஃபுல் என்டர்டெயின். இடையில கூட ஏன் அப்படின்னு சொல்ல லாஜிக் இருக்குது இன்டர்வலுக்கு அப்புறம். ஆனால் அது எல்லாத்துக்குமே கிளைமாக்ஸில் விடை கிடைச்சிருக்கு. ஃபேமிலியாக ஏ சர்டிஃபிகேட்டு அதை தாண்டி பார்க்குறேன்னா பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி தான். நம்ம மர்மர் இப்படி ரீசெண்டாக வந்து நம்ம இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் ஸ்டோரிஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த ஸ்டோரி அப்படின்னா ஒரு லவ்வரோடு சேர்ந்து ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த ரிசார்ட் இந்த மாதிரி ஒரு தெரியாத இடத்துக்கு போயிட்டு நம்ம என்னென்ன ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அண்டு எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஃபாரஸ்ட்டு அண்ட் ரிசார்ட் அந்த 2 இடத்துல தான் சுற்றி லொக்கேஷன் நடக்குது. ஆனால் அந்தளவுக்கு நம்மளுக்கு போர் அடிக்காமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் சீன் என்ன அப்படிங்கிற அளவுக்கு போது எந்த ஒரு லேகுமே இல்லை. அண்ட் மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மியூசிக் தான் வந்து அந்த படத்தோட நெக்ஸ்ட் மொமெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளை திங்க் பண்ண வைக்கிறது. அண்ட் வந்து நம்மளோட பார்ட்னரோட போகும்போது நமக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. அது மாதிரி தெரிஞ்ச இடத்துக்கு போகலாம். தெரியாத இடத்துக்கு போனால் இந்த மாதிரி
மனுஷத்தன்மை இல்லாத மிருக கூட்டங்கள்லாம் இருக்கும்ல, அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணால் நமக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிறத வந்து இந்த படம் எடுத்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு.